ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக எங்கள் ஊர் திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் மாமா ஊருங்க. நாங்கள் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆச்சுங்க. திருவிழாவுக்கு மட்டும்தான் எங்கள் மாமா ஊருக்கு நாங்கள் அடிக்கடி போவோம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த ஊர் திருவிழா. ஊர் பேர் பார்த்திங்கன்னா உறுதிக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிவகங்கை மாவட்டம் உறுதிக்கோட்டை. இங்கே எங்கள் கருப்பங்கோயிலில் தான் சாமி கும்பிடுவாங்க. 8 நாளுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். 8 நாளுமே பார்த்தீங்கன்னா மண்டகப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகையாரும் மண்டகப்படி வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நைட்டு பெருமாள் வகையாரோட மண்டகப்படிங்க. மண்டகப்படின்னு சொல்கிறது அவங்க வம்ச வழியாக வர்றவங்க எல்லாருமே அவங்க காசு போட்டு நைட்டுக்கு சாமிக்கு அபிஷேகம் சாமிலாம் கும்பிட்டு அன்னதானம் பண்ணுவாங்க. மறுநாள் ஊர் பொதுமக்கள் கூடி எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. அது மாதிரி தான் மண்டகப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி நான் அந்த மண்டகப்படியில் சிறப்பாக எல்லோரும் சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் அன்னதானமும் போட்டிருந்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா இட்லி, கேசரி, பொங்கல், சாம்பார், சட்னி தான் அன்றைக்கி நைட்டு அன்னதானமாக போட்டிருந்தாங்க. அந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷலாக சூப்பராக போணுச்சு. ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா கும்மி கொட்டினாங்க. கும்மி கொட்டதும் சொல்ல தேவையே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பசங்க வரைக்கும் அவ்வளோ அழகாக கும்மி கொட்டுறாங்க. நமக்குலாம் கொட்ட தெரியாது, ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த பழகி இருந்தால் அந்த கும்மி கொட்டுறது வரும். இந்த ஊரில் அப்பையிலேருந்தே கும்மி கொட்டி பழகினால எல்லா பெண்கள், ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து செம்ம வைப்புங்க. நைட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.